தாத்தா, குட் மார்னிங் தாத்தா. ஓ, எழுந்துட்டிங்களா? ஆமாம் தாத்தா, உங்கள் வீட்டில் இருந்து சேவல் கொக்கரித்தது, கூவியது. ஒரு முறை அல்ல, 3 முறை கொக்கரக்கோ 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 என்று பல முறை கூவியது. பார்த்தால் மணி 6:15. அத்தனை முறை கூவியும் நான் எழவில்லை என்றால் எப்படி தாத்தா? அந்த கோழி கூவியது ஒரு அலராம், வீட்டில் அலராம் வைத்தது போல எங்களுக்கு உதவியாக இருந்தது. நாங்கள் எழுந்து விட்டோம். எழுந்தவுடனே உங்களுக்கு காலை வணக்கம் சொல்கின்றோம். ஓ, கோழி கூவினோடனே நீங்கள் எழுந்துக்கினீங்களா? அப்போ வீட்டில் அலாரம் தேவையே இல்லை. இல்லை தாத்தா, கோழி பாருங்கள், காலையில் எழுந்துட்டு எங்களை எழுப்பிச்சு. ஓகே தாத்தா, உங்களுக்கு காலை வணக்கம் சொன்ன உடனே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. வேறு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா தாத்தா? காலையில் என்ன சொல்லுவது? உண்மையை தான் நான் சொல்ல வேண்டும். காலையில் எழுந்தவுடனே நம்ம உண்மையை தான் பேச வேண்டும். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்களா போங்கோ அப்படின்றத விட யாரை நம்பி நாம் பிறந்தோம், போங்களா போங்கோ. என்ன தாத்தா அப்படி சொல்கிறீங்கோ? நாம் சொல்கிறீங்களே, நாம் யாரையும் நம்பி பிறக்கவில்லை. ஏஸ் எழுதுட்டோம். சேவல் நம்ம நமது கை கால்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் கொண்ட உடலோடும் ஞானத்தோடும் நம் பிறந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு வேறு யார் துணை வேண்டும்? கையும் காலும் தான் சொந்தம்னு ஒரு பாட்டு பாடுறாங்களே, அந்த மாதிரி நமக்கு கடவுள் கை கால்களையும் நல்ல ஆரோக்கியமான உடலையும் ஞானத்தையும் ஏஸ் ஞானத்தையும் 5 அறிவுகளையும் கொடுத்துட்டு நம்மை பிறக்க வைத்திருக்கிறார். நாம் வெறும் கையோடு பிறக்கவில்லை. நாம் வேறு யாரையும் நம்பிக்கொண்டு நாம் பிறக்கவில்லை. ஏசுடா, குட் மார்னிங். நாங்கள்லாம் எழுந்துட்டோம். தேங்க்யூ ஃபார் யுவர் காலிங். ஓகே, சொல்லுங்களே, நமது கடமைகளை ஆரம்பிப்போம். ஓகே, குட் மார்னிங். சேவலுக்கு குட் மார்னிங் சொல்லுகிறேன். என்னடா தாத்தா ஓகே குட் மார்னிங் சொல்கிறாரு பார்த்தா நினைக்காதீங்க. அந்த கோழிக்கு நன்றி கடன் செய்தேன், குட் மார்னிங் சொன்னேன். ஓகே, இன்னொரு முறை கூவுமா? பார்க்கலாம். ஓகே, கூவியது போதும் என்று நினைத்து கொண்டிருக்கிறதோ என்னவோ. ஓகே, நம்மோடு இருக்கும்
இறைவன் அவருக்கு ஒரு வணக்கம் செய்யலாமா? குட் மார்னிங்.